மேச ராசி பொதுவாகவே இந்த மாசம் வைகாசிக்கு தான் அதிபதி. வைகாசின்னா சுக்கிரன். அப்ப மேசராசி அன்பர்களுடைய வீட்டுல மேசராசிக்காரங்க பொதுவா பாத்தீங்கன்னா ஆண் ராசின்னு சொல்லுவாங்க, தரராசின்னு சொல்லுவாங்க, தைரியம் நிறைஞ்ச ஒரு ராசின்னு சொல்லுவாங்க. அப்படியாம்பட்ட தன்மையுடைய நீங்க முருகனைத்தான் வழிபடணும். பொதுவா மேசராசியில பெண்கள் ஒரு 23, 25 இல்ல டீனேஜ் பெண்கள் சீக்கிரத்திலே உங்களுக்கு 45 வயசுல இருந்து ஒரு 55, 60 வயசு இருக்க வேண்டிய மேசராசிக்காரர்கள் உங்க உடம்புல நீங்க இந்த மாசம் கேர் பண்ணணும். ஏன்னா உங்க உடம்புக்கு உற்றார் யார் உளரோ இந்த உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தன் அல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோ. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரியல் ஒன் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 ஜூன் மாதம் 12 ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள். மேச ராசி பொதுவாகவே இந்த மாதம் வைகாசிக்கு தான் அதிபதி. வைகாசின்னா சுக்கிரன். அப்போ மேசராசி அன்பர்களுடைய வீட்டில் மணி விழா, கிரகப்பிரவேசம், திருமணம், குழந்தை பாக்கியங்கள் உங்கள் வீட்டில் மேசராசி உள்ள வீட்டில் குழந்தை பாக்கியம் பெறதுக்கான ஒரு வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. பொதுவாக மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் சொன்னாவே எம்பெருமான் முருகக்கடவுள் தான். உங்களுக்கு வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள் உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. மேசராசிக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆண் ராசின்னு சொல்லுவாங்க, ஸ்தரராசின்னு சொல்லுவாங்க, தைரியம் நிறைஞ்ச ஒரு ராசின்னு சொல்லுவாங்க. அப்படியாம்பட்ட தன்மையுடைய நீங்கள் முருகனைத்தான் வழிபடணும். வடபழனி முருகனையும் வழிபடலாம். பொதுவாக மேசராசியில் பெண்கள் ஒரு 23, 25 இல்லை டீனேஜ் பெண்கள் சீக்கிரத்திலே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். ஆனால் படிப்பில் பிரில்லியண்ட்டு, அந்த படிப்பில் பிரில்லியண்ட்டாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த 19 இயர்ஸ்க்குள்ளே கல்யாணம் காட்சி முடிஞ்சு உங்கள் குடும்பத்துக்குனே உங்களை அர்ப்பணிச்சுக்குவீங்க நீங்கள். ஆனால் 25 வயசு வரைக்கும் மேசராசியில் உள்ள பெண்கள் தன்னுடைய தாயே தகப்பன் பேச்சை கேட்டு இந்த தரணியில் புகழ் பாடணும்னா நீங்கள் போலீஸாக வரணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, டாக்டராக வரணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, ஏதோ ஒரு படிப்பில் பெரிய லெவலுக்கு வரணும்னா நீங்கள் கொஞ்சம் அந்த காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையிலேருந்து விலகி இருக்கணும். தாய் தகப்பன் பேச்சை கேட்டு இருக்கணும். 25 வயசு உங்களுக்கு பரிபூர்ணமாக ஆன உடனே நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய கணவனுக்கு, உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. இந்த மாத பலன் உழைச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஒரு சின்ன 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 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும். அதையும் மீறி உங்கள் கணவனுக்காக நீங்கள் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. மேசராசி பெண்கள் நல்ல அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் மேசராசி பெண்கள் இருக்கலாம். அதிகார தோரணையான இருக்க வேண்டிய ஒரு ராசிக்கு ஒரு வேலையில் இருக்கலாம். இருந்திருந்தாலும் நீங்கள் சமூகத்தை விட்டு கொஞ்சம் வெளியே இருக்கணும்னு சொல்லி நீங்களும் உங்கள் கணவனும் வெளியே எங்கேயாவது தனி கொடுத்துனம் போகக்கூடிய தன்மை கூட உங்கள் ராசியில் வரும். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ஒரு 30லேருந்து ஒரு 40 வயசு வரைக்கும் உங்கள் ஃபேஸ் வேல்யூ பிரபலப்படுத்தும். ஏன்னா சந்திரன் உங்கள் ராசியில் பிரகாசமாக இருக்கும் செவ்வாயில். அந்த டைமில் உங்களுடைய முக மதிப்பு, உங்களுடைய வேல்யூலாம் கொஞ்சம் தெளிவாகக்கூடிய தன்மை இருக்குது. ஒரு 40 வயசில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் சொந்தமாக வீடு, நிலம், சொத்து சுகம்லாம் வாங்கிறதுக்கான தன்மைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. 45 வயசுலேருந்து 55 வயசு உள்ள மேசராசி பெண்களுக்கு உடல் நலக்குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் வரும். அதாவது 45லேருந்து 55 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் உடம்பை கவனிச்சுக்கணும். உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனிச்சுக்கணும். போதும் உழைச்சது எல்லாமே, உழைச்சி குடும்பத்துக்கு கொடுத்தது போதுன்னு சொல்கிறதோட உங்கள் ஆரோக்கியத்தை பார்க்குறது நல்லது.
இதே போல் மேச ராசியில் உள்ள ஆண்களுடைய தன்மை எப்படி இருக்குன்னு தெரியுமா? அரசனை போல வாழணும், சுகபோகமாக வாழணும், பேராசைகள் இருக்கும். அந்த பேராசை என்னன்னா, சின்ன வயசுலேயே உங்களுக்கு சுக்கிரன் வந்துட்டு போயிடுதுல, கார் வாங்கணும், காருக்கு மேலே ஒரு விலை உயர்ந்த கார் வாங்கணும், இப்படியே உங்கள் ஆசைகள் போய்கிட்டே இருக்கும். பூர்வீக சொத்து, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு 35 ஒரு 45 வயசில் பூர்வீக சொத்துகள் வரும். அதில் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிக்குள்ளே கொஞ்சம் சண்டைகளும் வரும். அதையும் மீறிட்டு மனைவி பேச்சை கேட்டு நடந்து தன்னுடைய குழந்தைங்களுடைய அரவணைப்பிலிருந்து வாழ்ந்து இருந்தீங்கன்னா இந்த மாதம் மேச ராசிக்காரங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. திருமணங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. கடனை வாங்கினாலும் தான் வீட்டுக்கு தான் குடும்பத்துக்கு மேசராசிக்காரனுடைய பிள்ளைங்களுக்கு செலவு பண்ண விரயத்தில் சனி பகவான் வருவார். ஆனால் ஒரு 45 வயசுலேருந்து ஒரு 55 60 வயசு இருக்க வேண்டிய மேசராசிக்காரர்கள் உங்கள் உடம்புல நீங்கள் இந்த மாதம் கேர் பண்ணணும். ஏன்னா உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியம் குன்றக்கூடிய மாதம் இந்த மாதமும் அடுத்த மாதமும். அதனால முறையான ஒரு உடற்பயிற்சிகள் செஞ்சு தேக சுத்திகள் பண்ணி தெளிவு பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய மாதத்தில் உங்களுக்கு காசு பணம் விரயமாகாது. புது 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 ப்ராஜெக்டுங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகும். ரெண்டாவது, மேசராசிக்காரங்கள் தான் அரசியலில் பிரவேசம் பண்ணுறதுக்கு டாப்பான ஜாதகம். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு அதிபதி இல்லையா, கொடி பிடிக்கக்கூடியவர், போர்ப்படை தளபதி. அந்த மாதிரி ஏதாவது ஒரு போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில். அதுக்கு நீங்கள் தயாராகிக்கிங்க. நீங்கள் நல்ல ஒயிட் ட்ரெஸ்ஸு, ஜென்ஸு ஒயிட் பேண்ட்டு, இப்படி மக்கள் நம்மளை பார்க்கக்கூடிய தன்மையில் முகமலர்ச்சியான ஒரு துணிமணியை போட போட உங்கள் வாழ்க்கை உச்ச நிலைமைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்திருந்தாலும் 2025 இந்த மாதத்துலேருந்து 3 மாதத்துக்கு வரைக்கும் நீங்கள் உங்கள் உடம்பை நீங்கள் கவனிக்கிறது நல்லது. வயது முதிர்ந்தவங்க, அதாவது 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரக்கூடிய மாதங்கள் இது. அதனால் தெளிவான அமைப்பு, ஒரு மெடிடேஷன்ஸ் இப்படிலாம் பக்குவம் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு சித்தர், ஏதாவது ஒரு மகானு, இல்லை பிடிச்சவங்களை பிடிச்ச கோயிலுக்கு தானங்கள் தர்மங்கள் பண்ணி உங்கள் காசை விரயமாகாத அளவுக்கு, நோய்க்கு விரயமாகாத அளவுக்கு நீங்கள் இந்த மாதம் பக்குவப்படுத்திக்கணும். இருந்திருந்தாலும் மேசராசி அன்பர்களுக்கு அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி உங்களுக்கு விரோதங்கள் பண்ணக்கூடிய தருணம் உண்டு. அதுவே உங்கள் உடம்புல நோய் நொம்பலமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முறையான வழிமுறைகள், பக்குவமான தெளிவுகளை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இனிமை காணலாம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எம்பெருமான் வடபழனி ஆண்டவர். ஒரே ஒரு நாள் மேசராசிக்காரர்கள் வடபழனி ஆண்டவர் கோயிலுக்கு சாயந்தரமாக போய், கோயில் கிழக்கு கோபுரம் வாசலில் முழுநெல்லிக்காய் விற்றுக்கிட்டு இருப்பாங்க வாசலில், அங்கே ஒரு 1 கிலோ 2 கிலோ வாங்கி சாமியை பார்த்துட்டு பிரகாரம் சுற்றுறவங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டு மீறி இருக்கிற ஒரு நெல்லிக்காவை நீங்கள், முருகா இந்த மாதம் எனக்கு விரயங்கள் ஆகக்கூடாது, என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நிறைய நல்ல நல்ல காரியங்கள்லாம் வீட்டில் நடக்கணும் அப்படின்னு வேண்டி பக்குவம் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு குறை வராது. மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.